அனைவருக்கும் வணக்கம். 17/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதாவது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பாகவும் பின்பு 100 நாட்கள் கழித்து உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தவும் இந்த மசோதாவானது வழிவகை செய்கிறது. இந்த மசோதா தொடர்பாக ஆய்வு நடத்தி மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் தைவான் குழு அமைக்கும் காலனி ஆலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். ரூபாய் 1500 கோடி செலவில் இந்த காலனி ஆலையானது அமையப்பட உள்ளது. மேலும் இந்த தொழிற்சாலையில் நேரடியாக 25,000 பேருக்கு வேலை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், நாட்டிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது. மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த முதல்வர் ஸ்டாலின் இலக்கை நிர்ணயித்துள்ளார். அடுத்ததாக புதுக்கோட்டை அன்னவாசல் அருகே நடுக்கல் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இரும்பாலி பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் விரான் என்பவரின் நடுக்கல் சிலை தான் இந்த சிலை. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது இந்திய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நாடுகளுடனும் ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறார். இதன் பலனாக இந்தியர்கள் 62 நாடுகளுக்கு விசா இல்லாமலே சுற்றுலா சென்று வர முடியும். ஸோ இந்த பட்டியலில் ரஷ்யாவும் தற்போது இணைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டமானது 34,987 அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக தினமும் 20,73,536 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் வாயிலாக பள்ளிகளுக்கு குழந்தைகள் குறித்த நேரத்தில் வருவதும் குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரித்ததும் மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டக்குழுவானது புதுமை பெண் திட்டத்தை பற்றியும் ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறாங்க. நமக்கு தெரியும், இந்த புதுமை பெண் திட்டம் என்பது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி பயில இருக்கின்ற அரசு பள்ளி மாணவிகளுக்கு தான் இந்த புதுமை பெண் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நமக்கு தெரியும், இந்த புதுமை பெண் திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எனவும் அழைக்கலாம். மேலும் இந்த திட்டமானது செப்டம்பர் 5, 2022 முதல் நடைமுறைக்கு வந்தது. மேலும் இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 99.2% பேர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் சமூகங்களை சேர்ந்த மாணவிகள் என்பது. மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக பொறியியல் கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது.